ஏர்போர்ட் மூர்த்தியை சம்பவம் செய்த சிறுத்தைகள். பெரம்பலூரில் நடந்தது என்ன? ஏர்போர்ட் மூர்த்தியை பின்னிருந்து இயக்குவது யார்? இதெல்லாம் குறித்து விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ஏர்போர்ட் மூர்த்தியோட எச்ச வேலையை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. பறையர் பேரவை, தமிழர் புரட்சி கட்சி அப்படின்லாம் வச்சுக்கிட்டு அந்த பட்டியல் பிரிவு மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த ஆர்எஸ்எஸ் கைகூலிகளாக அவங்கள மாற்ற தொடர்ச்சியாக உள்ளிருந்து வேலை பார்க்குற ஒரு நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி. இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளடி வேலை பார்க்கறதுக்காக ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் கிட்ட எலும்பு துண்டை பொறுக்கி நக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற சீமான் கிட்ட போய் சீமானோட மேடையில் பேசுறதும், அதுக்கப்புறம் அதே ஆர்எஸ்எஸ் கைகூலியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்களோட மேடையில் ஏறி பேசுறதும், இப்படின்னு தொடர் வழக்கமாக வச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவளவனை ஒருமையில பேசுறது, தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறது, அவரோட அரசியலை விமர்சிக்கலாம்னா விமர்சிக்கலாம், யார் வேணா யாரோட அரசியலையும் விமர்சிக்கலாம். ஆனா அண்ணன் திருமாவை ஒருமையில பேசுறது, அவர் திருமணம் பண்ணிக்காததை பத்தி பேசுறது, அவர் மீச வச்சிருக்கிறத பத்தி பேசுறது, அவர் சாதிய குறித்து கேள்வி எழுப்புறது, நீ தமிழன் இல்ல தெலுங்குன்னு சொல்றது, இப்படின்னு தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கிட்டு அவரை இழிவுபடுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த ஆர்எஸ்எஸ் எலும்பு துண்டு ஏர்போர்ட் மூர்த்தி. காட்டுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டார பைய கிழிச்சோசியக்காரன் உனக்கு இவ்வளவுன்னா, அப்ப உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போட்டு பார்த்துருவோம்டா. நீயா நாங்களான்னு அடிக்கடி சொல்லுவாரு. நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா. ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா. சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோம்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோம்டா. மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தாண்டா மீச இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர்ல புதிய பேருந்து நிலையத்துக்கு ஏத்தாப்புல ஒரு மண்டபத்துக்குள்ள, ஹோட்டலோ மண்டபம்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அவங்க புரட்சி தமிழக கட்சியோட கூட்டத்தை கூட்டியிருக்காப்புல. ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டியிருக்காப்புல. ஏர்போர்ட் மூர்த்திக்கு பின்னாடி காசுக்காக பின்னாடி போக கூட ஆள் கிடையாது. இருந்தாலும் தன்னை பெரிய பிம்பமா பட்டியல் பிரிவுல ஒரு மிகப்பெரிய தலைவரா அந்த மக்கள்கிட்ட பிளவை ஏற்படுத்துறதுக்காக ஆர்எஸ்எஸ் இந்த நபருக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் பிளவை ஏற்படுத்தணும்? ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எப்பவுமே எந்த ஒரு ஒற்றுமையையுமே விரும்பாத ஒரு கட்சி. அதை நம்ம தொடருவோம். இப்படி அந்த பெரம்பலூருக்கு ஒரு மீட்டிங்கை போடுறதுக்காக, ஒரு கூட்டத்தை போடுறதுக்காக, அது மாநாடம், சின்ன ஹோட்டலுக்குள்ள 10 பேரை கூட்டு வச்சு நடத்துறது மாநாடம் போட்டு, அங்க வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அண்ணன் திருமாவளவனையும் அவதூறா பேச சிறுத்தைகள் களத்துல இறங்கி ஏர்போர்ட்டுக்கு வழக்கமா புயல் எச்சரிக்கை விடுவாங்க, வெதர் எச்சரிக்கை விடுவாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு சிறுத்தைகள் எச்சரிக்கை விட்டு ரணகலம் பண்ணிட்டாங்க. சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படிங்கிற மாதிரி சிறுத்தைகள் ஏர்போர்ட்டுக்கே சாவு பயத்தை காட்டிட்டாங்க. ஷட்டரை க்ளோஸ் பண்ணி பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஒரு 10 நிமிஷம் அந்த கூட்டத்தை நடத்தி கிளம்பி ஓடிட்டாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு. அந்த கூட்டத்திலையும் சரி, இல்லை அதுக்கப்புறம் வெளியே பேட்டிகள்லையும் சரி, மிகுந்த வாய்ஸ் அவடாலோட பேசிக்கிட்டு இருக்காப்புல இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஆர்எஸ்எஸ் எச்ச எலும்பு. அண்ணன் திருமா அந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சு தியாகம் பண்ணி அந்த மக்களுக்கு இரவும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறது ஊரறிஞ்சிருக்கு, நாடறிஞ்சிருக்கு. அவரோட ஆரம்ப காலம் வேணா பட்டியல் பிரிவு மக்களுக்கான ஒரு தலைவரா, இல்ல அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு பொது சமூகத்துக்கான ஒரு மிக பெரும் தலைவரா, ஒரு நூற்றாண்டுக்கான தலைவரா, ஒரு பெரியார் மாதிரி, ஒரு அம்பேத்கர் மாதிரி, ஒரு அண்ணா மாதிரி, ஒரு நூற்றாண்டு, தமிழ்நாடு கண்ட ஒரு நூற்றாண்டின் தலைவரா இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அதுக்கு அவரோட அர்ப்பணிப்பும் தியாகமும் மக்களுக்கான தொண்டு உளமும் சமத்துவமும் சமூக நீதியும் சாட்சியா நிற்குது. அவரை அவதூறு பண்ணி இந்த மக்கள் கிட்ட பிளவு ஏற்படுத்துறதுக்காக இந்த எச்ச எலும்பு சுத்திக்கிட்டு மறுபடியும் பேட்டிகள் தோறும் வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருக்கு. இத சிறுத்தைகள் சார்பாவோ காவல்துறை கிட்ட புகார் அளிச்சு இந்த எச்ச எலும்பு மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த எச்ச எலும்பு வெறுமனே அண்ணன் திருமாவை பேசுறது மட்டும் நிப்பாட்டல, முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அவரோட பிறப்பையும் கூட இழிவா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் அண்ணன் திருமாவை பெரும்பான்மையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதன் காரணமாவே திமுக ஒதுங்கி போதா என்னங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா அண்ணன் திருமா சொல்வாரு,
நம்ம கொடி அங்க பறக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவன் கொடி கம்பத்தை எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறான், அவன் பேனர் எல்லாம் கழட்டிக்கிட்டு போயிடுறான். அவனுக்கு அவன் இழிவுபடுத்தப்படுறத காட்டிலும், அவனோட கொடி அங்க பறக்கிறத காட்டிலும் நம்ம கொடி அங்க பறக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவர் தொடர்ச்சியா சொல்வார். அந்த மாதிரி திமுக முதலமைச்சரோட பிறப்பையே இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த RSS எலும்பு துண்டு. அவன் மீது வழக்கு தொடுக்காம திமுக ஐடி விங்களோ திமுக ஆதரவா பேசுறவர்களோ அவனுக்கு எதிரான வீடியோ கருத்துக்களை பதிவு பண்ணாம அண்ணன் திருமாவை பேசிக்கிட்டு இருக்கான்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த பிளவை ஏற்படுத்த முனைஞ்சுக்கிட்டு இருக்கிறது RSS. எந்த சமூகத்தோட ஒற்றுமையுமே, ஒற்றுமை அப்படிங்கிறது சாதியால் நிகழ்ந்தா கூட சாதியை பிளவுபடுத்துறது RSS தான், இந்துத்துவ பார்ப்பனிய கும்பல் தான். ஆனா அந்த பிளவுலையும் கூட ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதாவது கண்காணிப்பா தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் RSS. நீ பட்டியல் பிரிவாவோ இல்ல வன்னியர் சமூகமாவோ இல்ல வேற எந்த சமூகமாவோ நாடாராவோ கல்லராவோ மறவராவோ கூட நீ ஒன்றிணைஞ்சிடக்கூடாது. உனக்குள்ள உன்னோட மக்கள் தொகைக்கு ஏற்ப 10 to 100 ஜாதி சங்கத்தை உருவாக்குவான். அவனே ஃபண்டு பண்ணுவான். நீ தனித்தனியா ஒவ்வொரு ஊருக்கும் நீ ஜாதி பெருமையை பேசணும், பிரிஞ்சு கிடக்கணும், துண்டாடுவான் உன்னை. நீ சாதியா கூட ஒன்றிணைஞ்சிடக்கூடாது. அந்த வேலையைத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியல் பிரிவு மக்களும் தலித் மக்களும் இன்னைக்கு அண்ணன் திருமா பின்னாடி நிக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு பலம் கிடையாது. இப்படி திமுக ஒரு பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தியை கண்டுக்காம விட்டுக்கிட்டே இருக்கு. RSS ஒரு பக்கம் தீவிரமா ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான இன்னும் பல நபர்களை உள்ள இறக்கி பல பிரிவுகளா உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. சாதி ரீதியா இளைஞர்களை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கு. பட்டியல் பிரிவு மக்கள் கிட்ட எப்பவுமே ஒரு சமத்துவ சிந்தனை மேலோங்கிக்கிட்டு இருக்கும். சொற்ப லெவல்ல சாதியை தூக்கி பிடிக்கிற நபர்கள் இருந்தாலும் பெரும்பான்மையா பட்டியல் பிரிவு அல்லது தலித் மக்கள் கிட்ட ஒரு சமத்துவ உணர்வு மேலோங்கிக்கிட்டு இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அதீதமா ஒடுக்குமுறை அனுபவிக்கிற ஒரு சமூகம் எப்பவுமே அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான சிந்தனையோட சமத்துவ சிந்தனையோட வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அண்ணன் திருமா உரிமையை பேசுறாரே தவிர, ஒற்றுமையை பேசுறாரே தவிர, சமூக நீதியை பேசுறாரே தவிர, சமத்துவத்தை பேசுறாரே தவிர சாதி பெருமையை பேச மாட்டேங்கிறார். அவன் எங்கெங்கயோ 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாதியோட ஏதாவது ஒரு மன்னர் பேரை கண்டுபிடிச்சிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை, எங்க மன்னர் இவருக்கு நாங்க விழா எடுக்கிறோம், இவருக்கு சிலையை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி வரலாற்றுகள்ல பின்னோக்கி போய் எந்த பிரயோஜனமும் படாத யாரோ ஒரு மன்னனை தேடி பிடிச்சு நாங்களும் ஆண்ட பரம்பரை தான் அப்படிங்கிற அந்த பெருமையை பேசாம தொடர்ச்சியா உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வேணும், அரசியல் படுத்தப்படணும், கல்வி வேணும் அப்படின்னு தொடர்ச்சியா குரல் கொடுக்கிற அண்ணன் திருமா RSSக்கு சுத்தமா பயன்படல. இவர் சமூக ஒற்றுமையையும் தமிழனுங்கிற உணர்வையும் மேலோங்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இவரோட உழைப்பு இவரையே பொது தலைவரா மாத்திருச்சு அப்படிங்கிற எண்ணத்துல அந்த சமூகத்தை உடைச்சி அங்கிருந்து சாதி பெருமையை பேசினா தான் அந்த இடத்துல இருந்து சாதி பெருமையை பேசி பிளவுவாதத்தை முன்னெடுக்கும் போது அது மற்ற எல்லா தளங்கள்லயும் இவங்களை காட்டியே நாம சாதி பெருமையை சாதி வெறியை ஊட்டி வளர்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான எச்ச எலும்புகளை இந்த 2 எலும்பு புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு RSS காரன் குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் தூக்கி போட்டு இவனை வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை. மேலும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவை இழிவுபடுத்த என்னென்னலாம் பொதுவெளியில பேசிக்கிட்டு வரான் அப்படின்னா, காடுவெட்டி குருவை உதாரணமா காட்டி, காடுவெட்டி குருவே சொல்லியிருக்காரு திருமாவளவன் பண்டாரம், அவர் பறையர் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு அப்படிங்கிறதும், வன்னியர் மாநாட்டிலையோ அல்லது பாமக கூட்டுகிற மாநாட்டில் அவங்களோட மேடையில தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அங்க போய் திருமாவளவன் பத்தி ஏதாவது எதிர்மறையா பேசிட்டு அங்க அவரை அசிங்கப்படுத்தி தான் ஒரு ஹீரோவா மாறணும் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியான முயற்சியில இந்த எச்ச எலும்பு சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இத நாம ஆரம்பத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கட்டுப்படுத்தணும். சிறுத்தைகள் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த நபருக்கு எதிரான பரப்புரையை தொடர்ந்து பேசணும். இல்லைன்னா ரொம்ப எளிமையா இளைஞர்கள் வீழ்த்தப்பட்டுருவாங்க. காடு வெட்டி குருவெல்லாம் தூக்கி பிடிக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு பட்டியல் பிரிவு மக்களுக்கான தலைவனா வர முடியும்? இந்த 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 வரலாற்றுல காடு வெட்டி குரு மாதிரி ஒரு பட்டியல் பிரிவு அல்லது பறையர் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசின ஒரு நபரை நீங்க பார்க்கவே முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி
ஒரு தமிழர்கள்லயே ஒரு பிரிவு மக்களை ஒதுக்கி அவங்களை எதிரியா காட்டி அரசியல் செய்யணும்னு முன்னெடுத்த ஒரு கட்சி கிடையாது, ஒரு தலைமை கிடையாது. அப்பேற்பட்ட இரு நபர்களையும் உதாரணம் காட்டி அவங்கள மேடையில பேசியே நான் வந்து பறையர் பேரவை அப்படிங்கிற பேர்லயே நான் கட்சி நடத்துறேன், இயக்கம் நடத்துறேன் அப்படின்னு ஒருத்தன் வளர்ந்துகிட்டு இருக்கானா, இது சமூகத்துல ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி. இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும், குறிப்பா பட்டியல் பிரிவு இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும். ஆர்எஸ்எஸ் காரன் எப்படியானப்பட்ட எலும்பு துண்டுகளை எச்சக்கலைகள் எல்லாம் இறக்கி விடுறான் அப்படிங்கிறத விழிப்போடு இருங்க. பாமகவும் ஆர்எஸ்எஸோட எலும்பு துண்டு தான். ராமதாசும் ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிஞ்சு போன ஒரு நபர் தான். அன்புமணி முழுமையா அடிமையாகி போன ஒரு நபர் தான். அதே போலதான் ஏர்போர்ட் மூர்த்திங்கிற நபரும், இன்னும் பல ஜாதி சங்கங்கள் இருக்கு. எல்லாமே ஜாதி சங்கமா இருக்கிற எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆல் எலும்பு துண்டு வீசி வளர்க்கப்படுற இயக்கங்களே. ஆர்எஸ்எஸ்க்கு விலை போகாத ஒரே ஒரு தலைவன், அதுவும் இந்தியாவிலே மிகவும் குறிப்பிடத்தக்க கவனிக்கத்தக்க அளவுல ஒரு பட்டியல் பிரிவிலிருந்து ஒரு தலைவன் மிக பெரும் பலத்தோட ஒரு பொது தலைவனா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது ஆர்எஸ்எஸ்க்கு மிக பெரும் அச்சுறுத்தலா அவங்க பாக்குறாங்க. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், தமிழ்நாட்டை எல்லைச்சாமி மாதிரி நின்று காப்பாத்துறதா இருக்கட்டும், அண்ணன் திருமா வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பார்ப்பன கும்பலுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காரு. அதனால அவரை டைலூட் பண்ணணும் அப்படிங்கிற பல முயற்சிகள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பல தரப்பு மக்களை திருமாவுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட்டியல் பிரிவு மக்களை மட்டும் இல்லாம அனைத்து சமூக மக்களும் உங்ககிட்ட எவனாவது வந்து சாதி வெறுப்பையோ ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு எதிரான வெறுப்பையோ பேசுறான் அப்படின்னா கொஞ்சம் விழிப்போட இருங்க. ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க. இந்த மாதிரியான எச்ச எலும்புகள் வரலாறு தோறும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் விழிப்போட இருக்கணும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.